அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய மக்கள், இன்றைய நாளில் நாம் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து மூவூர் கடவுளுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான விழாவில், இந்த அருமையான நாளில் நம்முடைய பங்கிற்கு புதிய ஒரு பங்கு தந்தை வந்திருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். அருட்தந்தை பெரிய நாயகம் அடிகளார். எனவே முதலில் அனைவர் சார்பாக அருட்தந்தை அவர்களை நாம் அன்போடு இந்த தெய்வீக திருப்பலிக்கு நாம் வரவேற்போம். அருட்தந்தை, புதிய அருட்தந்தை பெரிய நாயகம் அடிகளாருக்கு நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாமா? கைத்தட்டி அருட்தந்தையை அன்போடு வருக வருகின்ற நம் பங்கிற்கு நாம் வரவேற்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தந்தைக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூவொரு கடவுள் நம்முடைய புதிய பங்கு தந்தைக்கு நீடிய உடல் உள்ள ஆன்மீக ஆசீர்வாதங்களை நிரம்ப கொடுக்க நாம் ஜெபிப்போம். அருட்தந்தை அவர் எடுக்க போகின்ற அனைத்து காரியங்களிலும் அன்னை மரியாள் தூய காணிக்கை அன்னை அவரோடு என்றும் இருந்து சிறப்பாக வழிநடத்த இன்றைய திருப்பலியில் அருட்தந்தையினுடைய அனைத்து சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற நாம் ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். இறைவனியை சேர்ந்த ரோசி ஜேக்கப், பாலி ஜேக்கப், மேலும் டி.கே. பீட்டர், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களும் ஆண்டவர் இயேசுவின் பேர் இரக்கத்தினால் நித்திய இலைப்பாற்றியை பெற்று மகிழ இன்றைய திருப்பலியில் நாம் ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் செய்த அனைத்து பாவங்களையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
வானங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே தூயவர், ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைப்பொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும், உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீரென ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 8-9 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து
சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளை கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாய் இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவது இல்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, சில நிமிடம் நிற்கிறீங்களா? எல்லாம் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது முக்கியமான நேரம். நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் அன்பு சகோதரர் நெவில் அவர்கள், நம்முடைய ஆலயத்தின் இதயம் என்பது தூய நற்கருணை பேழை. அந்த தூய நற்கருணை பேழையினுடைய சாவியை பலிபீட சிறார்களோடு அவர் பவனியாக பீடத்திற்கு அருகில் வருவார். நற்கருணை பேழையின் சாவியை வாங்கி நம்முடைய புதிய பங்கு தந்தை அருட்தந்தை பெரிய நாயகம் அடிகளாரிடம் நான் ஒப்படைப்பேன். காரணம், நற்கருணை பேழையின் சாவி ஒப்படைப்பது என்பது நமது பங்கை புதிய பங்கு தந்தையிடம் நாம் ஒப்படைப்பதற்கான சமம். இந்த நிகழ்வில் பக்தியோடு பங்கேற்போம். இப்பொழுது தூய நற்கருணை பேழையின் சாவியை நம்முடைய பங்கினுடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் சகோதரர் நெவில் பிலிப் அவர்கள் பவனியாக பீடத்தை நோக்கி கொண்டு வருகிறார். தூயாவியே துணையாக வருவீர். பாடலை பாடுங்க. தூயாவியே துணையாக வருவீர். அமர்வோம். ஜி மேஜர் பிடிங்க. ஜி மேஜர், ஜி மேஜர். பூசை வழிபோல் பாக்கிய செல்வம். அதுக்கு டெம்போ எடுத்துக்கங்க. பூசை வழிபோல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. பூசை பலிபோல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாளும் இப்பலிக்கு ஈடில்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாளும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே பலி பொருளால் எழுந்தருள்வாரே. பரமனே பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவள் நிரம்ப
ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவள் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அல்ல அல்ல குறையா சுரக்கும் அமுதம் நீரை சுனையே. அல்ல அல்ல குறையாய் சுரக்கும் அமுதம் நீரை சுனையே. அன்பில் சிவந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே. அன்பில் சிவந்து உயர்ந்து நின்ற கல்வாரி பலியே. எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருள் பலியே. எல்லையில்லா பலன் நிறைந்து ஓங்கும் அருள் பலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தான் எழுந்திடும் பலியே. எங்கள் பாவ நோய்க்கு மருந்தாய் எழுந்திடும் பலியே. சோம்பல் அசதி சோர்வனைத்தும் தூரத் தள்ளியே. சோம்பல் அசதி சோர்வனைத்தும் தூரத் தள்ளியே. சீனிரை பலியாவள் நிரம்ப செலுத்திடுவோமே. சீனிரை பலி ஆவள் நிரம்ப செலுத்திடுவோமே. ஆண்டவனுக்கு ஏற்ற நன்றி ஆராதனையுமே. ஆண்டவனுக்கு ஏற்ற நன்றி ஆராதனையுமே. அளித்து பாவ மன்னிப்பு அருளும் அடைந்திடுவோமே. அளித்து பாவ மன்னிப்பு அருளும் அடைந்திடுவோமே. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. இயேசு ராஜா வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமுள்ள என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த நேரம் முதல் நம்முடைய தூய காணிக்க என்னுடைய தலைவனுடைய பங்கு பொறுப்பாளராய் பேராயர் அவர்கள் நியமனத்தை நான் மகிழ்ச்சியோடு இந்த கல்வாரி பலியில பொறுப்பேற்பது மிக பொருத்தமாக இருக்கிறது. அது மூவரு இறைவனுடைய பெருநாளில இது அமைந்திருப்பது அவருடைய சித்தம் என்று நான் விசுவசிக்கிறேன். காரணம் தெரியுமா? இந்த மூவரு இறைவனுடைய சத்தியம்தான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மையம், கத்தோலிக்க திருச்சபையினுடைய உச்சம். இந்த மூவரு இறைவனை எவரெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்களோ அல்லது அதற்கு வேறொரு அர்த்தம் அவர்களால் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதை 100% நாம் மறுப்பதில் பெரிதாய் நிகழப்போவது கிடையாது. அப்போ இன்றைக்கு இறைவன் ஒரு திட்டத்தை வைத்து நம்முடைய திரு அவைக்கு ஒரு புதிய ஒரு பணியாளரை தந்திருக்கின்றார் என்றால், இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தில் நான் உறுதிபட நிற்கவும், அந்த உறுதிப்பாட்டில் உங்களை அந்த அழைத்தலில் அழைத்து செல்லவும்
எனக்கு முழு பொறுப்பை இறைவன் பேராயர் வழியாக தந்திருக்கிறார் என்பதை இங்கே நான் உங்கள் முன்பதாகவும் நம்முடைய பாசத்துக்குரிய பங்குத்தந்தை முன்பதாகவுமாக நான் சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஏன் ஆண்டவர் இந்த நாளை நமக்காக தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும்? பல நாட்கள் அமைந்திருந்தும் கூட இந்த நாளில இந்த நிகழ்வு நிகழ்த்துவது என்பது இறைவன் நமக்காய் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். என்ன நோக்கம்? பயணத்தால் தான் தெரியும். பயணத்தில் தான் அந்த நோக்கத்தினுடைய சில அனுபவங்கள் நம்மை அழைத்து செல்லும் என்று நம்புகிற தருணத்தில் கத்தோலிக்க திருச்சபை ஏன் இந்த மூவர் இறைவனுடைய சத்தியத்தை அது உயர்த்தி பிடித்து அதுதான் எல்லாம் என்று சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்திட முனைவது அல்லது அறிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமானது. இந்த சத்தியத்திற்கு முழுமையாய் விளக்கம் சொன்னவர்கள் இதுவரை கத்தோலிக்க திருச்சபையில எவரும் கிடையாது. எவரும் கொடுக்காத ஒரு விளக்கத்தை நானும் உங்களுக்கு கொடுக்க போவதும் கிடையாது. அது எனக்கும் தெரியாது என்பதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா? அப்படி அவட முடிஞ்சு போச்சு, கதை ஓவர். விசுவாசம் நிறைவேறி விட்டது. இதற்கு விளக்கம் கொடுப்போம் என்றால் விளக்கம் கொடுக்க முடியாது. எனவேதான் நம்முடைய சின்ன குறிப்பிடத்தில் நாம் எல்லாம் குழந்தைகளாய் இருக்கின்ற பொழுது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடவுள் ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். தந்தை கடவுளா? ஆம் தந்தை கடவுள். மகன் கடவுளா? ஆம் மகன் கடவுள். தூய ஆவி கடவுளா? ஆம் தூய ஆவி கடவுள் என்று 3 கடவுளை நாம் ஆம் என்று சொல்லி அறிக்கை செய்து அந்த 3 கடவுளை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மேல் இதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு அங்கு மனித புத்திக்கு அது போதாதானதாக இருக்கிறது. மனித புத்திக்குள் அவற்றை அடக்கிவிட முடியாது. மனித புத்திக்குள் அடக்க முயன்ற மாமனிதர்கள் எல்லாம் இப்பொழுது அதற்கு தங்களை முழுமையாக இழந்து இதற்கு மேல் எங்களால் எதுவும் விளக்கம் கொடுக்க முடியாது என்று அவர்கள் சரணாகதி அடைந்ததான் திருச்சபையினுடைய சரித்திரம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆனால் இந்த சத்தியம் ஏதோ காற்றில பறந்து வந்து தொப்புன்னு நம்முடைய திருச்சபையில் விழுந்தது கிடையாது. இந்த சத்தியம் தொடக்க நூல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2வது திருவசனத்தில் நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். நீர் திரளின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப நீர் திரளின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்ன? வசனம் சொல்லுகிறது, ஒளி தோன்றுக என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே ஒளி தோன்றியது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த ஆவியானவர் அங்கே பிரசன்னப்படுகிறார். ஒளி தோன்றுக என்ற வார்த்தையை தந்தையாம் கடவுள் அங்கே உச்சரிக்கிறார். அந்த வார்த்தை கிறிஸ்துவாக இருக்கிறார். இதே வார்த்தையை யோவான் கடிதங்களிலே முதல் கடிதத்தினுடைய முதல் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே யோவான் அழகாக ஒரு குறிப்பை நமக்கு கொடுப்பது இந்த சத்தியத்தை இன்னும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. யோவான் சொல்கிறார், தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வார்த்தையை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனின் சகோதரியே, கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியங்கள் அனைத்தும் இந்த திருவிழித்திலிருந்து தான் சொல்லிக் கொடுக்கிறதை ஒழிய அது தன் விருப்பம் போல சொல்லிக் கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு 2வது வாசகத்தில் அருமையாய் நாம் வாசிக்க கேட்டோம். 2 கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 13ஆம் அதிகாரம் 13வது திருவசனம், கடைசி திருவசனத்தை இப்படியாக நமக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஒவ்வொரு நாளும் திருப்பலியில தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று திருப்பலி தொடங்க மாத்திரத்தில்
உடனே அருள்பணியாளர் உங்கள் அனைவரையும் இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய 13வது திருவசனத்தை சொல்லிதான் அழைப்பு விடுக்கிறார். அதற்கு பதிலாக தான் ஆன்மாவோடும் இருப்பதாக என்று உங்களுடைய பதில்மொழி அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் கத்தோலிக்க திருச்சபை இந்த திருப்பலியை இறை வார்த்தையில அது தொடங்குகிறது, மூவர் இறைவனை பிரசன்னப்படுத்துகிறது என்பதை இங்கே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திருப்பலியில் வருகின்ற அனைத்து ஜபங்களும் திருவிவிலியத்தை சார்ந்த ஜபங்களாகவே இருக்கிறது. அந்த திருவிவிலியத்தை சார்ந்த ஜபங்களிலே முதன்மையானது இன்றைக்கு நாம் மூவர் இறைவனுடைய பெருநாளை கொண்டாடுகிறோமே, அந்த திருநாளுக்கு பொருத்தமான இறைவார்த்தை இறை வசனம் இதுவாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரன் சகோதரியே, நீங்களும் நானும் இந்த திருச்சபையில அங்கத்தினராக இருப்பதற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும். வேறு எந்த திருச்சபைக்கும் கிடைத்திடாத ஒரு ஆசீர்வாதம் கத்தோலிக்க திருச்சபைக்கு இன்றும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அது அவரால் தோற்றுவிக்கப்பட்ட திருச்சபை, பேதுருவின் மீது கட்டப்பட்ட திருச்சபை, தொடக்க கால அப்போஸ்தலர்களும் புனிதர்களுமாக இதை கட்டி காப்பாற்றின திருச்சபை. அந்த திருச்சபையில சொல்லப்படுகிற ஒரே ஜெபம் திருப்பலி ஜெபம்தான். திருச்சபை நமக்கு வேற எந்த ஜெபத்தையும் அது அதிகாரப்பூர்வமாக நமக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை கொடுக்கவே கிடையாது. திருப்பலி என்கின்ற ஒரே ஜெபத்தை தான் மீண்டும் மீண்டும் அதை சொல்வதற்கு திருச்சபை நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. எனவேதான் திருச்சபையின் முதல் கட்டளையாக இருக்கின்ற அந்த கட்டளையில் என்ன வாசிக்கிறோம், என்ன நாம் அறிந்திருக்கிறோம், இங்கு ஆட்சிக்கிழமையிலும் கடந்த நாட்களிலும் முழு திருப்பலியில பங்கு பெறுவது என்கின்ற முதல் கட்டளையை ஒவ்வொரு விசுவாசிக்கும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவனுக்கும் அது முதல் கடமையாக வைத்திருக்கின்றது என்றால் அப்ப யோசித்து பார்க்கணும், இந்த திருப்பலி எவ்வளவு ஆசீர்வாதத்துக்குரிய திருப்பலியாக இருக்கிறது. இந்த திருப்பலியில நாம் மூவர் இறைவனை சந்திக்கிறோம். இந்த திருப்பலியில இந்த மூவர் இறைவனை நாம் மூவர் இறைவனோடு நாம் உறவு கொண்டாடுகிறோம். அந்த மூவர் இறைவனோடு நம்முடைய வாழ்வு இன்றைய நாளிலே தொடங்குகிறது என்றால் இதை விட ஒரு வல்லமை வலிமை எவருக்காவது கிடைக்குமா? இன்றைக்கு சபைகளில தந்தையாம் கடவுள் மட்டும் இருக்கிறார் என்று சொல்லி விசுவசிக்கிற சபைகள் இருக்கிறது. இயேசு மட்டும்தான் என்று சொல்லி இயேசுவை மட்டுமே ஆராதிக்கிற சபைகள் இருக்கிறது. தூய ஆவியானவர் மட்டும் என்று சொல்லி மூன்றாம் ஆளாகிய தூய ஆவியாரை மட்டும் ஆராதிக்கிற சபைகள் இருக்கிறது என்றால் யோசிச்சு பார்ப்போம், இந்த மூவரையும் சேர்ந்து ஆராதிக்கிற சபையாகிய கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளாக நீங்களும் நானும் அங்கம் வகிக்கிறோமே. இந்த விசுவாசத்தை வாழ்வதற்கு திருச்சபை நம் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கிறது. இந்த விசுவாசத்தில் காலூண்டு நிற்பதற்கு நாம் எல்லோருக்கும் திருச்சபை ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது. இங்கே பெரியவர்களாய் அமர்ந்திருக்கின்றவர்கள், உங்களுடைய இந்த திருப்பலி பங்கேற்பானது உங்களோடு அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசத்தினுடைய உறுதிப்பாட்டை கொடுக்கும் என்றால், என் தாய், என் தகப்பன், என்னுடைய தாத்தா பாட்டியர் இந்த திருப்பலியில இப்படிதான் பங்கேற்பார்கள் என்று ஒரு தெளிவை அவர்களுக்குள்ளாக நீங்கள் சொல்லாமலேயே அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பீர்கள் என்றால் அதுதாங்க தமத்திருத்தத்தினுடைய சத்தியம். எப்படி ஒரு தாய், ஒரு பெண்ணானவள் தன் வாழ்க்கைப்பட்ட கணவனுக்கு மனைவியாகவும், தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஒரு மகளாகவும், தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஒரு தாயாகவும் இருக்கின்ற முப்பரிமாணம் கொண்ட ஒரு மனுஷியாக வாழ்வதற்கு அவரால் இயல்கிறது என்றால் இதற்கு விட ஒரு பெரிய ஒரு விளக்கம் மூவர் இறைவனுக்கு நாம் கொடுப்பதற்கு பொருந்தாது. அல்லது நம்மிலே அந்த மூவர் இறைவன் இருக்கிறார் என்பதை இன்னும் எளிதாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எல்லாம் சிந்திக்கின்றவர்களாக இருக்கிறோம். எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். அதே போல அந்த சிந்தனையை சொல் வடிவில வெளிப்படுத்துகிறோம். இதை செய், இதை செய்யாதே, இப்படி நடந்து கொள், இப்படி நடந்து கொள்ளாதே, இப்படியாக இரு என்று சொல்லிலே அதை நாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த சொல் சில நேரங்களில, பல நேரங்களிலே அது செயல் வடிவம் பெறுகிறது. சிந்தனை, சொல், செயல் என்று மூன்று நிலையில் இருக்கின்ற பொழுது தமத்திருத்துவம் இந்த மூன்று நிலைகளாக இருக்கிறார்கள். சிந்தனை கடவுளாக இருக்கிறார், சொல் மகன் இயேசுவாக இருக்கிறார், செயல் தூய ஆவியானவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில்
பிலிப்பு இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்பார். போதகரே, தந்தை எங்களுக்கு காட்டும். ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 8வது திருவசனம். அப்ப இயேசு அவரிடம் சொல்லுகிறார், பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். யோசிச்சு பாருங்களேன், என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி என்றால் இயேசு தந்தையோடு இரண்டர கலந்த ஒரு சுபாவமாக இருக்கிறார், ஒரு தெய்வமாக இருக்கிறார். இந்த சுதனாம் கடவுள்தான் உலகை படைக்கின்ற பொழுதே தந்தை வழியாக அதை செயலாற்றினார். எனவேதான் இயேசு வேறொரு இடத்துல அழகாய் சொல்லுகிறார், யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் வாதம் முற்றுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் ஆபிரகாமுக்கு முன்பதாகவே இருந்தவன், ஆபிரகாமுக்கு முன்பதாகவே நான் இருந்தவன். அப்போ அவர் சொல்லுகிறார்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை காட்டிலும் பெரியவரோ என்று ஒரு கேள்வியை அங்கு எழுப்பப்படுவதை நாம் வாசித்திருக்கிறோமே. அப்படி என்ன, மகனாகிய கடவுள் தந்தையில ஐக்கியமாக இருக்கிறார். இயேசு யோவானில் சொல்லுகிறார், என்னிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் புறப்படுகின்ற தூய ஆவியானவர் உங்களை நிறையுண்மை நோக்கி வழிநடத்துவார். எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு செயல்பாட்டுக்கு அழைத்து செல்வார் என்று சொல்லுகிறாரே. அப்படி என்றால் தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படுகின்ற தூய ஆவியானவர் நம்மை நிறையுண்மை நோக்கி வழிநடத்துகிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை இயேசு சொல்லுகிறார். எனக்கு பின் நான் ஒரு துணையாளரை உங்களுக்கு கொடுப்பேன், அந்த துணையாளர் உங்களை உண்மையை நோக்கி நடத்துவார், சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், நான் சொன்னதை உங்களுக்கு நினைவுறுத்துவார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது திருவசனம். அப்ப யோசிச்சு பாருங்க பிரியமான சகோதரன் சகோதரியே, தந்தை மகன் தூய ஆவி என்கின்ற ஒரு அடையாளத்தை வைத்து ஒரு காரியத்தை தொடங்குகிறோமே, அந்த மூவர் இறைவன் பிரசனப்படுகிற அந்த காரியம் எப்படி தோல்வியில முடியும்? நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவி என்கின்ற அந்த அடையாளத்தை நாம் வரைகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த சிலுவை பாடுகளை, மரணத்தை நாம் அறிக்கை செய்கிறோமே, அந்த மரணம் தானே அழகைக்கும் பசாசுக்கும் சாவுக்கும் ஒட்டுமொத்தமாக அது முடிவுரை எழுதியது. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி அந்த காரியமானது தோல்வியில முடியும்? அப்படி என்றால் இந்த அடையாளம் வெறும் அடையாளமாகவே இருந்து விடுகின்ற காரணத்தினால்தான் அந்த தோல்வி நமக்கு சாத்தியப்பட்டதை ஒழிய, இந்த அடையாளம் விசுவாசத்துக்குள்ளாக நம்மை காலூன்றி நிற்க செய்யும் என்றால் அந்த காரியம் நமக்கு எளிதாய் மாறி போகும். அந்த காரியம் நமக்காய் ஆண்டவர் நிர்ணயித்த காரியமாக இருக்கிறது. மூவர் இறைவன் பிரசனப்படுகிற அந்த காரியம் எப்படி அது பிசகி போகும் அல்லது கைகூடாமல் போகும்? எனவேதான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது திருவசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். இது பன்மையில் சொல்லப்படுகின்ற இறை வார்த்தையாக இருக்கிறது. இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? நான் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வேன் என்று சொல்லியிருந்தால் அது இயேசு தனித்துவத்தை தனி வகையில் சொல்லுகிறார் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் இயேசு சொல்வது என்ன? நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். தந்தை மகன் தூய ஆவி மூவருமாய் நாங்கள் உங்களிடம் வந்து குடிகொள்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம், பிரயாசப்படுகிறோம், அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற பொழுது அதை ஏற்று அதை அனுபவிக்க வேண்டியவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். தினந்தோறும் அது வாழ்வாக்கப்பட வேண்டும். அன்றாட வாழ்க்கையில அந்த அனுபவம் நமக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும். காலையில் கண் விழித்தது முதல் இரவு கண் அயர்கின்ற வரை இந்த சத்தியம் நம்மை வழிநடத்தும் என்றால் அதைவிட ஒரு பலம் புரிந்திய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் விடுதலை பயண புத்தகத்தில் ஆண்டவர் மோசேவிடம் சொல்லுகிற அந்த செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் இரக்கமும் பரிவுமுள்ள இறைவன், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லப்படுகிற அந்த செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பேரன்புள்ள கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அளிக்கின்ற அளவுக்கு நம்மீது அவர் அன்பு கூர்ந்தார் என்று இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு நிக்கோதேமிடம் சொல்லுகிறாரே, அந்த செய்தி இன்றைக்கு நாம் ஏற்று விசுவசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். திருச்சபை எந்த பக்கத்திலிருந்து நம்மை
விசுவாசத்தில் வழிநடத்தினாலும் எல்லா பக்கமும் இருக்கிற ஒரே சத்தியம் என்ன? மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவியானவர். அவர்கள் பிரசனப்படாத கத்தோலிக்க திருச்சபையினுடைய எந்த வழிபாட்டு முறையும் இதுவரை நிகழ்த்தப்படவில்லை, இனியும் நிகழ்த்தப்பட மாட்டாது. அந்த விசுவாசத்தில் தான் நாம் இன்றைக்கு உறுதிப்பட வேண்டும் என்று திருச்சபை இந்த விழாவை நமக்கு வைத்திருக்கிறது. அதிலே வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றது. என்றால் கிறிஸ்துவில் பிரியமுள்ள என் சகோதரன், என் சகோதரியே, அந்த விசுவாசத்தை நாம் பற்றிக்கொள்வோம், அது உறுதிபட வாழ்வோம். அதை நம்முடைய அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு என்னெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அதை தாமதிக்காமல் செய்வோம். என்றால் அடுத்த தலைமுறையும் அந்த விசுவாசத்தில் உங்களை போல நிற்க செய்ய இறைவன் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே அதை செய்வதற்கே இந்த பங்குதளத்தில் புதிய பங்கு பணியாளராய் பொறுப்படுத்திருக்கிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை செய்வது மட்டும்தான் என்னுடைய முதல் கடமை என்பதையும் நான் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே அதை செய்வதை தவிர எனக்கு வேறொரு பொறுப்புகள் இல்லை என்பதையும் நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். என்றால் அந்த விசுவாசத்தில் சேர்ந்து பயணிப்போம். அவரை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். என்றால் நம்மை போல பாக்கியம் பெற்ற ஒரு தலாவை வென்றும் இருக்க முடியாது என்கின்ற விசுவாசத்தில் தொடர்ந்து மூவர் இறைவனுடைய சத்தியத்தை தலைவணங்கி ஏற்று விசுவாச பயணத்தில் இணைந்து நடப்போம். இறைவனை ஒரு நாள் முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அருளை, ஆசிரை நமக்கு இறைவன் நிறைவாக தர இந்த கல்வாரி பலியில ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, எல்லோரும் எழுந்து நிற்போம். புதிய பங்கு பொறுப்பை ஏற்றிருக்கிற நான் இந்த 2 வரிகளை நான் வாசித்த பிறகு விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் என்கின்ற நம்பிக்கை அறிக்கையை நாம் பாடி விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அருள்பணி. பிரியனாய் கிருதராஜ் என்னும் நான் உறுதியான விசுவாசத்தோடு கத்தோலிக்க திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசன போதனையையும் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வதாக இத்திருக்கூட்டத்தின் முன் அறிக்கையிடுகிறேன். திரு விவிலியத்தில் அடங்கியுள்ள அனைத்தையும்
எழுதப்பட்டதும் வழி வழியாக வாய்மொழியால் தரப்பட்டதும் புனித கத்தோலிக்க திருச்சபையால் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதும் மற்றும் இயல்பாக போதிக்கப்பட்டதுமான அனைத்து இறை வழிபாட்டு உண்மைகளையும் நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் திருச்சபையால் உறுதியாக போதிக்கப்படுகிற எல்லா விசுவாசம் மற்றும் அறநெறி போதனைகளையும் நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் எனது அறிவையும் முழுமன சம்மதத்தையும் திருச்சபையின் தலைவரான ரோமையிலுள்ள திருத்தந்தைக்கும் மற்றும் அவருடன் சேர்ந்து போதிக்கும் ஆயர் குழுவிற்கும் முழுமையாக என்னை அர்ப்பணம் செய்கிறேன். என்னுடைய தலைவர்கள் போதிக்கும் சத்தியங்களை அவை வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட போதனை ஆயினும் பிரகடனப்படுத்தப்பட்ட போதனைகளாக இருந்தாலும் நான் விசுவசிக்கும் திருமறையின் போதனை என்று ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன். அனைவரும் சேர்ந்து நம்முடைய பல்வேறு விண்ணப்பங்கள் ஜெபங்கள் அனைத்துமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எடுத்து வைப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், பணியாளர்கள் அனைவரும் தெய்வீக ஒன்றிப்பில் நிலைத்திருந்து மக்களை நற்செய்தி வழியில் வழிநடத்திட தேவையான வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உறவுகளின் ஊற்றே இறைவா, நாங்கள் உலக பற்றுகளை விட உறவுகளுக்கு முதலிடம் கொடுக்கவும் முதியோரை போற்றி பாதுகாக்கவும் நல் மனத்தை பெற்றிடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தேவனே, நாடுகளிடையே நிலவும் போர் மற்றும் வன்முறைகள் ஒழிந்து மக்கள் சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் உறவிடமே, புதிய கல்வியாண்டை தொடங்கும் எம் மாணவர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர்ந்து வாழ்வின் சவால்களில் வெற்றி பெற ஆசியளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. அன்பான இயேசு ஆண்டவரே, நம்முடைய திருப்பிரசன்னத்தில் வைத்திருக்கிற ஜெபித்திருக்கிற ஜெபங்களை விண்ணப்பங்களும் உமக்கு ஏற்புடையதாய் அமைந்து எங்களுக்கு நல்வரமாய் நாங்கள் பெற்று நாங்கள் ஏற்று விசுவாசித்து வாழ்கிற தமத்திருத்துவத்தினுடைய சத்தியத்தை எந்நாளும் அறிக்கை செய்ய இந்த அருள் வரங்கள் எங்களுக்கு கிடைக்க உம்முடைய வல்லமையில நாமத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகும் ஒரே ஆண்டவராகும் நீர் இருக்கின்றீர். ஏனில் நீரே வெளிப்படுத்தியதால் ஆட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உமகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறையியல்பில் ஒற்றுமை ஒருமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானத்தூதலும் முதன்மை வானத்தூதர்களும் செராபின்களும் கெருபின்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, இம்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. சீமை நற்புடி. அவர் பாடுபடு உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைபொருள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகனே சுபோதித்தவாறு இப்பொழுது இறை அரசு வர வேண்டும் என மன்றாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் மற்றொரு நம்பிக்கையை கண்ணோக்கி மற்றொரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப்பெற்று வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தெழுந்தில் வர நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இது முடிச்சிடலாம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, தூய காணிக்கை அன்னையினுடைய தலவை ராயப்பேட்டா பங்கினுடைய அதிகாரபூர்வமான பங்கு தந்தையாகிய பணியேற்கிற இந்த தருணத்தில் திருச்சபை, குறிப்பாக
பேராயர் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த சத்திய பிரமாணத்தை இறைமக்களாகிய உங்கள் முன்பதாக அறிக்கை செய்கிறேன். அருள் பணி ஜே பெரியநாயக இருதராஜ் என்னும் நான் ராயப்பேட்டா தூய காணிக்கை அன்னையினுடைய பங்கு தந்தையாக பணியேற்கும் இந்நேரத்தில் என்னுடைய போதனையாலும் செயல்களாலும் தூய கத்தோலிக்க திருச்சபைக்கு பிரமாணிக்கமுள்ளவனாக எப்பொழுதும் செயல்படுவேன் என்று உறுதி கூறுகிறேன். மிகுந்த அக்கறையோடும் நம்பிக்கையோடும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை அகில உலக திருச்சபையினுடையவும் தல திருச்சபையினுடையவும் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். திருச்சபையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த பணியில் திருச்சபையின் எல்லா விசுவாச உண்மைகளையும் உண்மையோடு போதிக்கவும் தெளிவுபடுத்தவும் உறுதியளிப்பதோடு அதற்கு எதிரான எல்லா போதனைகளையும் மறுப்பேன் என்றும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து அதன் சட்டங்களையும் குறிப்பாக திருச்சபையின் பொது சட்ட ஏட்டில் உள்ளவைகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். என் திருச்சபையின் மெய்ப்பு பணியாளரும் தலைமை ஆயிரமான திருத்தந்தை அகில உலக போதகராகவும் திருச்சபையின் தலைவராகவும் உண்மையென்று மறுப்பின்றி ஏற்றுக்கொள்வேன் என்றும் எம் தல பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து திருச்சபையின் பெயராலும் ஆணையாலும் தரப்பட்டுள்ள அப்போஸ்தலிக்க பணிகளை திருச்சபையோடு சேர்ந்து நிறைவேற்றவும் வாக்களிக்கிறேன். இதற்கு தேவையான உதவிகளை இறைவா நீயும் என் கையில் கொண்டுள்ள உமது வார்த்தையான திருவிவிலியமும் எமக்களிக்க இறைஞ்சுகிறேன். ஆமென். நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாமா? கைத்தட்டி நம்முடைய புதிய பங்கு தந்தை அருட்தந்தை பெரிய நாயகம் அடிகளாருக்கு நாம அன்போடு வரவேற்கிறோம். இந்த சத்திய பிரமாணத்தின் வாயிலாக நம்முடைய அருமையான ஒரு பழமை வாய்ந்த அற்புதமான இந்த ஆலயத்தினுடைய புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிறார். தந்தைக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. இந்த நேரத்திலே நம் மத்தியில் இருக்கும் புதிய பங்கு தந்தை அவரை வரவேற்கும் விதமாக, அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய பங்கு பேரவை சார்பாக பங்கு பேரவை துணை தலைவர் அருமை சகோதரர் நெவில் பிலிப் அவர்கள் நம்முடைய புதிய பங்கு தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து நமது வரவேற்பையும் நன்றியும் வழங்குகின்றார். கடவுளை கொடுக்கலாமா? கைத்தட்டி அருட்தந்தை பெரிய நாயகம் அடிகளார் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல நம்முடைய அன்பியத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் சாம்சன் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து தந்தைக்கு மரியாதை செய்கிறார். இப்பொழுது பங்கு பேரவை அன்பிய மக்கள் சார்பாக பாடகர் குழுவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் செல்வா அவர்கள் புதிய பங்கு தந்தைக்கு மலர் குத்தை அளித்து அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றார். அதே போல அருமையான சகோதரர் லைனல் அவர்கள் அன்பிய மக்கள் சார்பாக அருள் தந்தைக்கு பொன்னாடை அணிவித்து நமது வரவேற்பை நன்றியை பாராட்டை அருள் தந்தைக்கு உரித்தாக்குகிறார். அன்புக்குரிய மக்களே, இன்றைய நாளில் இறைவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு புதிய பங்கு தந்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பேராயர் அவர் நமது பங்கிற்கு அருள் தந்தை பெரிய நாயகம் அடிகளார் அவர்களை அனுப்பியிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், மூவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், நமது பேராயருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக புதிய பங்கு தந்தைக்காக நான் சொன்னது நிறைய ஜெபம் செய்யுங்க. நான் ஃபாதரை ரொம்ப பலமுறை பார்த்து வியந்தவன். ஏன்னா அவருடைய பாடல்
நான் உங்களுக்கு கடந்த நாட்களில் சொன்னதை போல குருக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் தியானம் வரும் பொழுது முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா குருக்களிடையே கொயர் மெம்பர்ஸ் இருப்போம், பாடகர்கள் பாடக்கூடிய சிங்கிங் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பாடகர் குழுவில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் எப்போ முதன்மையா இருப்பார். அருமையா பல ராகத்தில் பாடக்கூடிய அருமையான தந்தை, அருட்தந்தை நான் பார்த்து பலமுறை நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அருமையான ஒரு தந்தையை இறைவன் திரு அவைக்கு கொடுத்ததை நினைவு கூர்ந்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான தந்தை நமக்காக வந்திருக்கிறார். எனவே அருட்தந்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய மறை மாவட்டத்தில் நிறைய பொறுப்புகளில் அவர் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் மிகப்பெரிய பங்கு தளத்தில் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறார். எனவே வரக்கூடிய நாட்களில் புதிய பங்கு தந்தையோடு இணைந்து நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட உங்களை அன்போடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் காலை திருப்பலியில் எல்லாருக்கும் நன்றி சொன்னேன். எனவே மீண்டுமாக நம்முடைய அருமையான பங்கினுடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பல பக்த சபைகள், பல குழுக்கள் இருக்கிற அனைத்து குழுக்களுடைய பொறுப்பாளர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், நீங்க ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக கடந்த 3 ஆண்டுகள் உங்களோடு நான் பயணப்பட்டேன். பல விதத்தில் கேட்காமலேயே உதவி செய்த இரக்க இதயம், ஈகை உள்ளம் கொண்ட அருமையான மக்கள் நீங்கள். எனவே உங்களுடைய ஜப உதவிக்கும் ஆலயத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுத்த அனைத்து பொருளாதார உதவிகளுக்காக மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்து மகிழ்கின்றேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்தந்தை, புதிய அருட்தந்தை அவர்கள் இறுதி ஜெபம் சொல்லி முடித்தவுடன் நம்ம மே மாதம் அன்னை மரியாவினுடைய வணக்க மாதத்தில் இருக்கிறோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலி தூய காணிக்கை அன்னைக்கு நாம மகுடம் அணிவித்து அன்னைக்கு நாம் மரியாதை செய்ய இருக்கிறோம். இந்த மகுடத்தை தானாக மனம் முவந்து இதை சிறப்பாக செய்து கொடுத்த அருமையான சகோதரர் சாம்சன் அவருக்கு அனைவர் சார்பாக மன்னிக்கவும், மோசஸ், சாம்சன் மோசஸ் அடிக்கடி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். மோசஸ் அவர்களுக்கு அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். மோசஸ் அவர்களையும் அவருடைய அருமையான அப்பா அம்மாவை இறைவன் ஆசீர்வதித்து நீடிய உடல் நலத்தை அவருடைய பெற்றோர்களுக்கு கொடுப்பாராக. இறுதி பாடல் முடிந்தவுடன் நாம் ஆலயத்துக்கு வெளியே சென்று கொடிமரத்தில் மே மாதம் 1ஆம் தேதி தூய காணிக்கை அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய கொடியை நாம் ஏற்றினோம். அந்த கொடியை நம்முடைய புதிய பங்கு தந்தை அருட்தந்தை பெரிய நாயகம் அடிகளார் கொடியை இறக்கி அன்னை மரியாவுக்கு அவர் அனைவர் சார்பாக நன்றியை செலுத்துவார். எழுந்து நிற்போம். இறுதி ஆசீர்வாதம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான மூவரு கடவுள் தன்மையும் பாகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்து இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுற செய்து தமது ஆசையின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்களது எங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்வுடன் நடைவீர்களாக. எல்லாம் வல்லறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஆசியுங்கள் நிறைய உங்களோடு என்றும் தங்குவதாக.
சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இன்றைக்கு வணக்கமாதானுடைய கடைசி நாள். தமத்திருத்துவ திருவிழா கொண்டாடுகின்ற காரணத்தினால இந்த விழாவை திருச்சபை தள்ளி வைக்கிறது, கொண்டாடுவதற்கு சூழல் இல்லை. காரணம், தேதி குறித்த திருவிழாவாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் பாடப்படுகின்ற அருமையான பாரம்பரியமான பாடற்குழுவிற்கு தெரியும் நினைக்கிறேன். தேவ தாயின் மாதம் இதுவல்லவோ, அந்த பாட்டை பாடுவீங்களா? தெரியுமா? தெரியாதா? தேவத்தாயின் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு அறித்தோளா. தேவத்தாயின் மாதம் இது வல்லவோ, தேவத்தாயின் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரித்தோளா. தேவத்தாய் மாதம் இது வல்லவோ, தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சை அவளுடன் போவோம் வாரி. தேவத்தாய் மாதம் இது வல்லவோ. அன்புக்குரிய மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வெளியே செல்வோம். கொடி கம்பத்திற்கு அருகில் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னை மரியாவினுடைய கொடியை நமது புதிய பங்கு தந்தை அருட்தந்தை பெரிய நாயகம் அவர்கள் கொடி இறக்கி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னை மரியாவுக்கு நன்றி செலுத்துவோம்.